கண்டிப்பா வணக்கம் பவித்ரா. அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலை விவகாரத்தை கண்டித்து செருதூர் மீனவ கிராமத்தில் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு உறுதி அளித்துள்ளார். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், ஆற்காட்டுத்துறை, செருதூர் ஆகிய 4 மீனவ கிராமத்தை சேர்ந்த 5 விசைப்படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற 23 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தி பொருட்களை பறித்துச் சென்றுள்ளனர். தாக்கப்பட்ட மீனவர்கள் ஒரப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து நிவாரணம் அளிக்கப்பட்டு ஆறுதல் தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் அடையாளம் தெரியாத 16 கடலோர கடற்கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 மீனவ கிராமத்தை சேர்ந்த 23 மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்து புதூர் கிராமத்தை சேர்ந்த 2 படகில் சென்ற 10 மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதல் விவகாரத்தை கண்டித்தும் அந்த கிராமத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று 3வது நாளாக செருதூர் கிராமத்தை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இது குறித்து மீனவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், மீன்பிடி தடைக்காலங்களில் இது போன்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் அரங்கேறும். அதாவது கடற்கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்கள் கொண்டு மீனவர்களை மிரட்டி உடைமைகள் மற்றும் மீன்களை மட்டுமே பறித்து செல்வார்கள். ஆனால் தற்போது கத்தி, கடற்பாறை போன்ற பயங்கர ஆயுதங்களை உயிருக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மாட்டோம் என உறுதியளித்து நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தின் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் மீனவ பஞ்சாயத்து மற்றும் காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடிக்கும் என மீனவ தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் உயிருக்கும் உடைமைக்கு உத்தரவாதம் அளிக்கும் முறையில் மத்திய மாநில அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்களுடைய ஒரே கருத்தாக உள்ளது. பவித்ரா.